Welcome to Blue Stars online class account section. Today we are going to do the exercise sum from the unit 10 depreciation accounting. You know what is depreciation and what are the causes of depreciation and factors determining the amount of depreciation. Okay, we can know that is the straight line method, written down value method. Okay, now we are going to do the sum in straight line method. You can see the question here from the paranga. The firm purchased a plant for rupees 40,000. Erection charges amounted to rupees 2,000. Effective life of the plant is 5 years. Calculate the amount of depreciation per year under straight line method. You know under straight line method என்னன்னு தெரியும், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னாலும் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம போட போகிறது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தான் போட போகிறோம். பாருங்கள், சம் போடுறேன். You know the formula for finding amount of depreciation, that is amount of depreciation per year is equal to original cost of the asset minus estimated scrap value divided by estimated useful life of the asset in year in a year. ஓகே, இப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்ன வருதுன்னா, தட் இஸ் டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபர்ம் பர்ச்சேஸ் அ பிளான்ட் ஃபார் 40,000, எரெக்ஷன் சார்ஜஸ் 2,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டோட்டல் அசட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணிப்போம், எரெக்ஷன் சார்ஜஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ டோட்டல் அசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா எப்படி போடும் அப்படின்னா, பர்ச்சேசஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எரெக்ஷன் சார்ஜஸ். ஓகேவா, ரெண்டுமே போட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 40,000 இருக்கும், அது கூட ஒரு 2,000 ஆட் பண்ணிப்போம். ஸோ 42,000 ஆயிடுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 42,000 இல்லையா. எஸ்டிமேஷன் லைஃப் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இப்போ பார்க்க வேண்டாம், நமக்கு என்னென்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தான் வேணும் இல்லையா. இப்போது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போது டோட்டல் பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு 42,000. ஓகேவா, 42,000. எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, 8,400 ஒரு ஆன்சர் வருதா. ஸோ ருப்பீஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா 8,400. ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 8,400 வருது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் amount of depreciation பார்த்தீங்கன்னா per year is equal to original cost of the asset
மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசட் இந்த ஏன்னு தெரியும் இல்லையா. இல்லை இப்படி கூட போடலாம், டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் லைஃப்னு போடலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட்னாலும் ஒன்று தான், டோட்டல் காஸ்ட்னாலும் ஒன்று தான் இல்லையா. ஒரிஜினல் காஸ்ட்னா வாங்குற வேலை, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் லைஃப்பில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் போட போகிறேன் amount of depreciation. இந்த சம்மில் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபார்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப்னு போட்டோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் போடும்போது எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது. ஸோ இதில் வந்து இது ஒன்றும் சொல்ல, அவங்க ரியாக்ஷன் ஒன்றும் சொல்ல. ஸோ நான் 50,000 அப்படியே போட்டுக்கிறேன், டிவைட் பை ஓகேவா 10 இயர் நம்ம போட்டோம் இல்லையா அங்கே. ஆனால் இங்கே ஸ்கிராப் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரிசல்டல் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்கிராப் வேல்யூ தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்டல் வேல்யூ மைனஸ் பண்ணுறேன். ஸோ 2000 மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 48,000 வரும், டிவைட் பை 10. ஸோ 4,800 ஆன்சர் வரும். ஓகேவா. இது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பாருங்கள். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போடும்போது இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பர் இயர்னு போட்டுக்கணும். இங்கே நம்ம இயர் தான் கணக்கு போடுறோம், பர் இயர் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. ஓகேவா, இன்ட்டு 100 போடணும். ஓகேவா. இப்போது இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 4,800 தெரியுது, இன்ட்டு 100 நம்ம போட்டுருவோம். ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 50,000. ஸோ அதை நான் போடுறேன். போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 5,9. ஓகே, அப்போது டிவைட் பண்ணும்போது 9.6% வரும் ஆன்சர். ஓகேவா. 9.6% வருதா. ஸோ இந்த சம்மில் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 4,800, ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 9.6%. ஓகேவா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் சம் போடலாமா. அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 3. ஃபர்னிச்சர் வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 1 lakh on 1/7/2016. It is expected to last for 5 years. Estimated scrap at the end of 5 years is 10,000. Find out the rate of depreciation under straight line method. ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பிரகாரம் நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன், that is total cost minus scrap value divided by estimated useful life. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போது டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 lakh, ஸ்கிராப் வேல்யூ லாஸ்ட்டாக கிடைக்கிற பணம் பார்த்திங்கன்னா 10,000 டிவைட் பை 5 years. ஓகேவா. அப்போது நமக்கு 90,000 ஒரு ஆன்சர் வரும், டிவைட் பை 5 போடும்போது 18,000 வருது, ₹18,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போட போகிறோம். இதுக்கு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் depreciation into 100 by original cost. எனக்கு இடம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டில் எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து எழுதுங்க. தட் இஸ் ஒரிஜினல், தட் இஸ் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 18,000 தெரியும் உங்களுக்கு, ஒரிஜினல் காஸ்ட் வந்து 1 lakh தெரியும். ஸோ இன்ட்டு 100 போட போகிறோம். ஓகேவா. அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வச்சுருவோம், இங்கே ஒரு 3 0 இருக்குது. ஸோ நான் வச்சுட்டா எனக்கு 18%. ஓகேவா, புரியுதுங்களா.
இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை சீக்கிரமாக ஈஸியாகவும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னும் ஒரே சம் வந்து இதே மாடலில் இருக்கும். நம்ம அது பார்ப்போம். இங்கே பாருங்கள், that is exercise number 4. Calculate the rate of depreciation under straight line method from the following information. Purchase a second hand machinery on 1/1/2018 for 38,000. On 1/1/2018 spent 12,000 on its repair. Expected useful life of the machine is 4 years. Estimated reserve value 6,000. இது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. ஸோ நம்ம ஃபஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கம்ப்ளீட் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷினரி ஆன் ஃபஸ்ட்டு 1/1/2018 ஃபார் 38,000 வாங்கியிருக்காங்க. அன்றைக்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரிப்பேருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 38,000யும் 12,000 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிசர்வ் வேல்யூ இருக்கு இல்லையா, இது நம்ம மைனஸ் பண்ணுவோம். டிவைட் பை 4 இயர்ஸ் இருக்குது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு போடலாம். இன்ஸ்டலேஷன் சார்ஜாக இருந்தாலும் சரி, எரெக்ஷன் சார்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை ரிப்பேராக இருந்தாலும் சரி, நியூ மிஷின் அன்றைக்கே ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். அதோட சேர்த்து தான் ஒரிஜினல் காஸ்ட்டை நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 38,000 இருக்குது. அது கூட ரிப்பேர் சார்ஜஸ் இருக்குது 12,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 வந்துடும். ஓகே, அப்போது டோட்டல் ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது 50,000. தட் இஸ் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000 டிவைட் பை லைஃப் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். அப்போது 44,000 டிவைட் பை 4ன்னு போடுவோம். நமக்கு ஆன்சர் வந்து 11,000 ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போடலாம். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போடும்போது ஒரிஜினல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருந்தது, தட் இஸ் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போடும்போது ஒரிஜினல் காஸ்ட் பாருங்கள் 50,000 இருக்கா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 போடுவோம். இப்போது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா 11,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரிஜினல் காஸ்ட்டு 50,000 இன்ட்டு 100 போடுவோம். ஓகேவா? போடும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 11,100 வருது, இங்கே வந்து 110 வருது இல்லையா. பார்க்கும்போது நமக்கு 5 வரும்போது நமக்கு ஆன்சர் என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா 22%. ஓகேவா? 22% வந்து நம்ம பாருங்கள், இந்த 2 0 போயிடுச்சு, இங்கே 2 0 போயிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. ஸோ 5 டைம்ஸ் பார்க்கும்போது நமக்கு இது வந்து 10 வந்து 2 டைம்ஸ் வரும், இந்த 10 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 22 டைம்ஸ். புரியுதுங்களா?